நீங்க இங்க வர வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நான் சொல்ற ரீசனை கேட்டா உங்களுக்கு கோவம் வரும். என்ன உன் வீட்டு பிரச்சனைய நீயே பாத்துக்கிறேன்னு சொல்லுவ அதானே? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? உன் வீட்டு பிரச்சனைன்னு என்னால எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்னு நினைக்கிற? அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறது நீ காவேரி. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிற காவேரி? ஏங்க, நான் ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்துல நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அது இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும்னு உங்களுக்கு தோணாதா? நீங்க என்ன பத்தி கவலைப்படுற மாதிரி தானே நானும் உங்களை பத்தி யோசிப்பேன். நீங்க இங்க வந்தா பசுபதியால உங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் இன்னும் பிரச்சனை வரும். என்னால நீங்க படுற கஷ்டத்தையே தாங்கிக்க முடியல. இதுல தேவையில்லாம வயசானவங்களோட நிம்மதியும் கெடுக்கணுமா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை வெறுத்தெல்லாம் விலகல. உங்க எல்லாரோட நிம்மதியையும் யோசிச்சுதான் நான் விலகிடுறதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கும் தெரியும் தானே? திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம்? காவேரி, போதும். என்னால நீங்க பட்டது எல்லாமே போதும். இங்க என்ன நடந்தாலும் சரி, அத நானே பாத்துக்குவேன். நீங்க கொடைக்கானலுக்கு மட்டும் வராதீங்க. நீ பாத்துக்குவேனா? எப்படி எப்படின்னால எனக்கு தெரியாது. ஆனா என்னால நீங்க எல்லாத்தையும் பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு என்ன பத்தி யோசிக்காம அங்க இருக்கிற வேலைய பாருங்க. ஒண்ணு விட்டா எனக்கு என்னடி வேலை? நான் ரொம்ப சீரியஸா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போதுடா போதுடா, எனக்கு போதுண்டா. என்ன தாத்தா அதுக்குள்ள போதுங்கிறீங்க? இந்த பாரு விஜய், உனக்கு மனசு சரியில்லை, கம்பெனி கொடுங்க தாத்தான்னு கேட்டேன். அதுக்காகத்தான் உட்காந்தேன். இத பாரு, நீ இதோட முடிச்சிட்டு எந்திரிச்சு போய் படு. படுத்தா சொல்லுங்க தாத்தா. இப்ப நான் போய் படுத்தா உடனே அப்படியே தூக்கம் வந்துருமா? நான் கிளம்பி வரேங்கிறேன், நீ வரக்கூடாதுன்னு அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றா தாத்தா. அவ வீட்டு பிரச்சனையா அத அவளே பார்த்து பாடும். அப்ப நான் யாரு தாத்தா? என்ன எதுக்கு அவ வேலைக்கு வைக்கிறான்னு எனக்கு புரியல. சொல்லுங்க தாத்தா, என்ன எதுக்கு அவ வேலைக்கு வைக்கிறா? வாய் டேய், அவதான் உன்னை விலைக்கு வச்சிருக்கான்னு தெரியுதுல்ல, அப்ப நீயும் விலகிரு. என்ன சொல்ற? முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னான்னு சொன்னல, அப்ப அவ உன்னை மதிக்கலடா. அவ எப்படி உன்னை மதிப்பா? எல்லாம் நீ கொடுத்த இடம்டா. நீ அவ என்ன பண்ணாலும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி தானே போய்கிட்டு இருந்த. அப்போ இப்படிதான் எடுத்தெறிஞ்சு பேசுவா. உன்னை அவ வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டால, அப்ப போகாத. அதுதான்டா உனக்கு மரியாதை. உன் மரியாதைய நீ தான் காப்பாத்திக்கணும். கல்யாணி போ. உள்ள போன்னு சொன்னேன். போறங்க. நான் பேசுறது நியாயம்னு தெரிஞ்சா கூட உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் போறேன். இந்த மாதிரி மரியாதை அவனுக்கும் கிடைக்கணும்ல, அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. போதுடா போதுடா விஜய், சொன்னாங்க. வேணாடா. டேய் குடு. அத குடுங்க தாத்தா. குடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த பார், இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஏதோ ரிலாக்ஸ் பண்றதுக்கு எப்பாவது ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்.
ஆனா அதுவே விரக்தியாகி தொடுறேன்னா அது ரொம்ப தப்பாயிருண்டா. விஜய், பாட்டி எப்படி பேசிட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா? காவேரி என்ன பிடிக்காமலா தாத்தா விலகி நிக்கிறா? அவளால எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நான் விலகி நிக்கிறா. அவளை நான் புரிஞ்சுக்கணும்ல. நீதானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி உன்னை விலக்கி வைக்கிறான்னு சொல்லி புலம்புன. அதை கேட்டுதான் பாட்டி இப்படி பேசிட்டு போறா. தாத்தா, காவேரி என்ன விலக்கி வச்சா நான் இன்னும் கஷ்டப்படுவேன்னு அவளுக்கு தெரிய மாட்டேன்.